மாதா தொலைக்காட்சி இனிய உள்ளங்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய நற்செய்தியிலே நமக்கு ஒரு அருமையான உவமையானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன உவமை என்று சொன்னால், காணாமல் போன ஆட்டினுடைய உவமை. இந்த உவமை வழியாக கடவுள் ஒவ்வொரு ஆன்மாவையும் ஒவ்வொரு உள்ளத்தையும் எவ்வளவுக்கு அதிகமாக அன்பு செய்கிறார் என்பதையும், வழி தவறி போகின்ற ஒவ்வொருவரையும் குறித்து கடவுளுடைய அன்பு எப்படியாக செயலாற்றுகிறது என்பதையும் நாங்கள் தெள்ளத் தெளிவாக அறியக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இது ஒரு தேடலுடைய கதை. காணாமல் போன ஆட்டினுடைய உவமை என்பது ஒரு தேடலுடைய கதையாக இருக்கிறது. ஒரு மேய்ப்பன் அவன் என்ன செய்கிறான்? அவனுக்கு 100 ஆடுகள் இருக்கிறது. அந்த 100 ஆடுகளிலே ஒரு ஆடானது வழி தவறி போகிறது, காணாமல் போகிறது. அப்ப அந்த ஆயன் என்ன செய்வான் என்று சொல்லி இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லுகிறது. அந்த 99 ஆடுகளையும் அவன் என்ன செய்கிறான்? இந்த பால்வழியிலே விட்டுவிட்டு தொலைந்து போன ஒரு ஆட்டை தேடி பரிவுள்ளத்தோடு, அன்போடு, இரக்கத்தோடு அவன் தேடுகிறான், தேடி பயணம் போகிறான். ஆக இப்படி பயணம் போன அவன் அந்த ஒரு ஆட்டை தேடி தேடி ஈட்டிலே கண்டுபிடித்து தன்னுடைய தோளிலே சுமந்து வருகிறான். அப்ப அந்த ஒரு ஆடு கண்டுபிடிக்கப்பட்டது அந்த ஆயனுக்கு எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுத்தது என்று சொன்னால், 99 ஆடுகள் தனக்கு இருக்கிறதே என்பதையும் விட, அந்த 99 ஆடுகளையும் விட இந்த ஒரு ஆட்டை கண்டுபிடித்ததிலே அந்த ஆயன் எண்ணற்ற மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொல்லி இன்றைய இறைவார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆகவே இந்த உவமையுடைய மைய செய்தி என்ன? நாங்கள் இதிலிருந்து என்னத்தை விளங்கிக் கொள்கிறோம் என்று சொன்னால், கடவுளுடைய இடையறாத அன்பு, தேடுகின்ற அன்பு. கடவுளுடைய பார்வையிலே, கண்ணோட்டத்திலே ஒவ்வொருவரும் மதிப்புக்குரியவர்கள். நாங்கள் எங்களுடைய மனித பார்வையிலே நினைத்துக் கொள்வோம், 99 ஆடு இருக்கிறதே, 99 நல்ல உள்ளங்கள் இருக்கிறதே, 99 பக்குவப்பட்ட உள்ளம் இருக்கிறதே, 99 நெறி புரளாத உள்ளம் இருக்கிறதே, ஒரு ஆடுதானே, ஒரு உள்ளம் தானே, ஒரு மனிதன் தானே, போனால் போகட்டும் என்று சொல்லுகின்ற சிந்தனை பல மனிதர்களுக்கு வந்து நிற்கும். ஆனால் கடவுளுடைய பார்வை அப்படி அல்ல. ஒவ்வொன்றும் மதிப்புக்கு உரியது என்பதை இன்றைய இறைவார்த்தையிலே கடவுளுடைய பார்வையாக நாங்கள் விளங்கிக் கொள்கிறோம். எனவே இந்த தேடி வருகிற அன்பாக இருப்பதுதான் இந்த திருவருகை காலம். திருவருகை காலம் என்று சொன்னால் என்ன? கடவுள் நம்மை தேடி வருகிறார், கடவுள் நம்மை சந்தித்தார், கடவுள் நம்மை சந்திக்க இருக்கிறார், கடவுள் நம்மை எப்பொழுதுமே தேடிக்கொண்டே இருக்கிறார் என்பதைத்தான் இந்த திருவருகை, திரு இறைவன் நமக்காக வருகிறார் என்று சொல்லி இந்த காலமானது அழகாக சொல்லி நிற்கிறது. ஆகவே பாவிகள் மீதான கடவுளுடைய இரக்கத்தை இன்றைய அருள் வார்த்தை நமக்கு அழகாக சொல்லி நிற்கிறது. இச்சிறுவருள் ஒருவர் கூட அழிந்து போவது விண்ணக தந்தைக்கு உடைய திருவுளம் அல்ல. எல்லாரும் மீட்கப்பெற வேண்டும், எல்லாரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதுதான் இன்றைய நற்செய்தியினுடைய சிந்தனையாக அமையப்பெறுகிறது. ஆகவே இறைவனுடைய அன்பு ஒவ்வொருவரையும் காணுகின்ற அன்பாக இன்றைய அருள் வார்த்தை நமக்கு சொல்லித் தருகிறது. ஆக நம்முடைய கடமை என்ன என்று சொல்லி இன்றைய இறைவார்த்தையினுடைய பின்புலத்திலிருந்து நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். நாமும் பிறரை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும், பிறரை அன்போடு தேடுபவர்களாக இருக்க வேண்டும். நமக்கு முன்பாக தரப்படுகின்ற சவால் என்ன? தேடுவதற்கான பணி. யாரை தேடுவது? எல்லாரையும் தேடுவது. சிறப்பாக யார் யாரெல்லாம் நம்மை விட்டு பிரிந்து சென்றிருக்கிறார்களோ, கடவுளுடைய அன்பிலிருந்து தொலைவில் நிற்கிறார்களோ, நம்முடைய சமூக கட்டமைப்பில் இருந்து அப்பாலே நிற்கிறார்களோ, தள்ளி நிற்கிறார்களோ, திருவழிபாட்டு காரியங்களுக்குள்ளே வராமல் தங்களை தாங்களே அவர்கள் தனிமைப்படுத்தி நிற்கிறார்களோ, அவர்களெல்லாம் தேடுகிற அன்பாக நம்முடைய அன்பு இருக்க வேண்டும். நம்முடைய பங்கு தளத்திலே, நம்முடைய அன்பியங்களிலே, நம்முடைய குடும்பங்களிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் இதுதான். நாங்கள் பிறரை நாங்கள் தேட வேண்டும், தொலைந்து போனவர்களை தேட வேண்டும். அதுதான் ஒரு பரிவாக இருக்கும், அதுதான் கடவுளுடைய இரக்கமாக இருக்கும், அதுதான் கடவுளுடைய அன்பை நாங்கள் பிரதிபலிக்கின்ற மார்க்கமாக இருக்கும், முகாந்திரமாக இருக்கும். தேடுகின்ற இந்த பணியிலே நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாங்கள் குறை சொல்லாது தேட வேண்டும், இரக்கத்தோடு தேட வேண்டும். எனவே தேடி வருகின்ற இறைவனின் பிள்ளைகளாக நாங்கள் அடுத்தவரை நல்ல முறையிலே தேடுவோமாக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.